ஆசிரியர் ஆக வேண்டும் என்பது பணி, விருப்பம் என்பதையும் தாண்டி சிறந்த ஒரு சமூகம் உருவாக ஒரு பகுதியாக இருப்பவர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது டெட் தேர்வு. பலர் இதை கடினம் என நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கடினமானது கேள்வி அல்ல, அதை அணுகும் நம் மனம்தான். இன்று புத்தக திருவிழாக்கள், டிஜிட்டல் நூலகங்கள், அரசு பாடநூல்கள் எல்லாம் நம் கையில் இருக்கின்றன. அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி மன உறுதியுடன் பயிற்சி செய்தால் டெட் தேர்வு வெற்றி எளிது என்று சொல்கிறார் திருநெல்வேலி சதகப்துல்லா கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் சவுந்தர மகாதேவன். நீங்க அதாவது டெட் தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடியவங்க, நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போது புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கும்போது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய இது அங்க போட்டிருக்காங்க, கடை போட்டிருக்காங்க. அங்க போய் நீங்கள் ஒருவேளை முதல் நிலை, அதாவது தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வை எழுதக்கூடியவர்களாக இருந்தால் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க தயாரிக்கவில்லை என்றால் எதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் நிறுவனம், பள்ளிக்கல்வித்துறையினுடைய பாடநூல் நிறுவனத்திலிருந்து தான் இந்த வினாக்கள் அதிகமாக கேட்கப்படுகின்றன. அப்ப நமக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடநூல்களை மிக சரியாக, நுட்பமாக அதை நம்ம கொள்குறி வினாக்களாக தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கொள்குறி வினாவுக்கும் விரிவான வினாவுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், இப்ப சான்றாக பொய்யாமொழி புலவர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு வினா இருக்குது. அந்த வினாவுக்கு 4 பதில்கள் தரப்படுகின்றன. கம்பர், பாரதியார், திருவள்ளுவர், சேக்கிழார். இதுல சரியான விடை என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், எது தவறான விடை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் சரியான விடையை ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்ப கம்பர் கிடையாது, பாரதியார் கிடையாது, அதே மாதிரி சேக்கிழாரும் கிடையாது. அப்ப யாரா இருக்க முடியும்னு கேட்டா திருவள்ளுவர். இப்ப இந்த அடிப்படையில நீங்க கொள்குறி வினாக்கள், அப்ஜெக்டிவ் டைப் வினாக்களை தயாரிக்க முடியும். இப்ப நீங்க 1ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், எழுத்துக்களை பற்றி இருக்கிறது அப்படின்னா, எழுத்துக்கள் எத்தனை? 247. தொல்காப்பியர் காலகட்டத்துல அவர் கூறிய எழுத்துக்கள் எத்தனை? 30. அகர முதல நகர இருவாய் 30 என்ப. அந்த நூற்பாவை நாம் குறித்து வைத்துக் கொண்டு, தொல்காப்பியம் என்ன சொல்கிறது, நன்னூலார் என்ன சொல்கிறார் என்று நம்ம பிரித்து வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த பாடத்தை படித்தீர்கள் என்றால், உங்களால் எளிமையாக, ஒருவேளை அந்த பாடத்திட்டத்தை விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஏதாவது ஒரு வினாவோ 2 வினாவோ வந்தா கூட உங்களால் எளிமையாக உங்களால் விடையளித்து விட முடியும். இதற்கு நீங்க நம்முடைய தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி.com என்கிற ஒரு இணையதளம் இருக்கிறது. அதுல 1.5 லட்சம் தமிழ் புத்தகங்கள் உள்ள இருக்குது. நீங்க இப்ப எங்கேயும் போய் நூல்கள் எல்லாம் தேடி நூலகத்துல போய் அந்த தூசிக்கு மத்தியில் அதெல்லாம் தேட முடியுமா என்று கேட்டால், இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல சரியாக 60 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப எளிமையான விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். தமிழ் எளிய இலக்கணம் அல்லது எளிய இலக்கணம் தமிழ் அப்படின்னு நீங்க போட்டு கூகுள்ல தேடி PDF அப்படின்னு போட்டீங்கன்னா, அந்த எளிய இலக்கணம், இதற்கு முன்னால் எழுதிய இலக்கண ஆசிரியர்கள் எழுதிய எளிய இலக்கண நூல்கள் எல்லாம் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி.com என்கிற இணையதளத்திலே அவ்வளவு PDF வடிவத்துல ரொம்ப அழகாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாரித்து விட முடியும். இதுல குறிப்பாக ஆங்கிலம் என்ன சார் செய்யறது? ஆங்கிலத்துல அதே மாதிரியாக கிராமர், ரொம்ப எளிமையான கிராமர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதே மாதிரியான புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களினுடைய அடிப்படையில நீங்கள் பார்த்து விட முடியும். உளவியல் என்று சொல்லும்போது, இந்த உளவியலுடைய அடிப்படை என்ன? உளம் சார்ந்து இயங்கக்கூடியதாக உளவியல் இருக்கிறது. அந்த உளவியலினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி வரும்போது, சைக்காலஜி என்று நம்ம சொல்லும்போது ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்க்கிறோம், யூங் பார்க்கிறோம். இவங்க ஃப்ராய்டுனா யாரு, யூங்னா யாரு, அதுல ஈகோ, சூப்பர் ஈகோன்னு என்ன, அதுல குழந்தைகளுடைய மனமானது எப்படி இருக்கிறது, மேல் மனம்னா என்ன, அடிமனம்னா என்ன, நடுமனம்னா என்ன, இதை பற்றிய ரொம்ப எளிமையான ஒரு வரைதலை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த பாடத்திட்டத்தை விட்டு ஏதாவது வினா வெளியிலிருந்து கேட்கப்பட்டால் கூட உங்களால் எளிமையாக விடையளித்து விட முடியும். ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேர்வுக்கான நாட்கள் நெருங்கி விட்டதே. நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்கிறோமே, ஏறக்குறைய 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வர முடியுது. 6 மணில இருந்து ஒரு 8, 8:30க்குள்ள இத்தனை பாடத்தையும் படிக்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடியும் என மனம் நினைத்தால் நிச்சயமாக முடியும். அதுல உளவியலினுடைய அடிப்படை கூறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, இணையதளத்துல போனீங்கன்னா, உளவியல் என்றால் என்ன விக்கிபீடியால பார்க்கலாம், சாட் ஜிபிடியில பார்க்கலாம்,
ஃப்ராய்டுடைய புத்தகத்தை பார்க்கலாம், யூங்குடைய புத்தகத்தை பார்க்கலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா டாக்டர் ருத்ரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று நம்ம டாக்டர் ராமானுஜம் அவர்கள் உளவியலை பற்றிய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க.